வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளானுங்க. இந்த பிளான் மூலமாக நம்ம 1,00,000 ரூபாவை ஈஸியாக சேமிக்கலாம். அண்ட் இதுக்கு என்ன மெத்தடில் சேமிக்கணும், எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த தகவலாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக மணி சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகமான சம்பளம் இருக்கிறவங்க தான் சேமிக்கணும், குறைவான சம்பளம் இருக்கிறவங்க சேமிக்க முடியாது, சேமிக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறைவான சம்பளம் வாங்குறவங்க கூட ரொம்ப ஈஸியாக 1,00,000 ரூபாயை எப்படி சேமிக்கலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி சேவிங்ஸ் நிச்சயமாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுறப்ப பிளான் பண்ணி நம்மளோட கோல் என்ன, நமக்கு எப்போ பணம் தேவை, இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸையும் அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸையும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான நேரத்தில் நம்ம சேவ் பண்ணுற பணம் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ அது எப்படின்றதையும் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள், அதாவது எல்லா சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான் தாங்க. அண்ட் இந்த மணி சேவிங் பிளான் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான வருமானம் வாங்குறவங்க எல்லாருக்குமே இந்த சேவிங் பிளான் வந்து சூட் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு மாதம் 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக வந்து இந்த பணத்தை வந்து எடுத்து வச்சு உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். அண்டு நிறைய ஒவ்வொருத்தரோட இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான வருமானம் வர்றது இல்லை. ஸோ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேமிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிக வருமானம் இருக்கிறவங்க சிலர் சேமிக்காமல் இருக்கிறாங்க, குறைவாக சம்பளம் வாங்குறவங்க கூட நிறைய சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் சேமிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை நம்ம சேமிப்பாக எடுத்து வைக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக வந்து 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் இதில் யாரெல்லாம் ஈஸியாக சேமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்ற பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கணவர் கொடுக்குற காசில் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஈஸியாக சேமிக்கலாம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணியை நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையுமே 1,00,000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம எந்த ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ பணம் சேமிக்க போகிறோம், இல்லை தங்கமாக வாங்கினோன்னா எவ்வளோ தங்கம் சேமிக்கணும், இந்த மாதிரி நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா தான் இலக்கை ஈஸியாக அடைய முடியும். அதனால் உங்களுக்கு என்ன கோல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறத கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 1,00,000 சேமிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்டு 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே ரொம்ப பெரிய பணமாக இருக்கும். அண்ட் இந்த பணத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ நம்மளால் சேமிக்க முடியாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ், குறைவான வருமானம் வாங்குறவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். அண்டு டெய்லி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்னதான அமௌண்ட்டு தான் நம்ம இதில் எடுத்து வைக்க போகிறோம். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு டெய்லி சேவிங்ன்றதுனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பணத்தை எடுத்து வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நாளைக்கே நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக எடுத்து வைக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம சேவ் பண்ணுறோம் தொடர்ந்து அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் சேவ் பண்ணால் மட்டும் நம்மளால் அந்த பணத்தை வந்து ரீச் பண்ண முடியாது கோலை. ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட பணம் வந்து
வந்து இன்னும் அதிகமாக வளரும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு 50,000 சேமிக்கிறீங்கன்னா அது 50,000 ரூபாவாகவே இருக்கும். அதில் கூட ஒரு 5,000 10,000 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம ஷார்ட் டைம்லேயே நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போது நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அண்ட் அதை எப்படி சேமிக்கணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கான கோலு 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்டு நம்ம இதை டெய்லி சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டெய்லி சேமிக்கணுன்றப்ப ஃபஸ்ட்டு ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ 12 மாதமும் நம்ம சேமிக்கணும். அதாவது ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 30 நாள் ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக நம்ம 30 டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இந்த 30 நாளும் நம்ம சேமிக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 30 நாள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சேவிங்ஸை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது 20 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா போதும். ஒவ்வொரு நாளும் வெறும் 20 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற கோலை நம்ம ரொம்ப ஈஸியாக அடைய முடியும். அதை எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் அப்படின்னு தொடர்ந்து எல்லா நாளும் எடுத்து வச்சுட்டே வரணும். அதாவது ஒரு மாதத்துக்கு 30 நாள் சொன்னேன் இல்லையா? இந்த 30 நாளும் நீங்கள் எடுத்து வச்சுட்டே வரணும். அது மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா 20 × 30 நாள் போட்டோன்னா நம்மளால் 600 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேமிக்க முடியும். ஸோ நம்ம 20 ரூபாய் சின்ன அமௌண்ட்டாக எடுத்து வச்சாலே ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிட்டே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களால் 7,200 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இதையே நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரீங்க அப்படிங்கிறப்போ 10 வருஷம், ஏன்னா நம்ம வந்து லாங் டேர்மாக தான் சேமிக்கிறோம். ஸோ 10 வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் 72,000 ரூபாய் ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் இப்படி நம்ம சேமிச்சிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபான்னு நம்ம 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 72,000 ரூபா சேமிக்கிறோம். இதுவே நம்ம 1,00,000 ரூபா தான் நம்மளோட கோலாக இருக்குது. ஸோ அதை 1 lakh சேமிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 வருஷம் நம்ம வந்து சேமிக்கணும், தினமும் 20 ரூபாய் எடுத்து வச்சு. அப்படி 14 வருஷம் சேமிக்கிறதுக்கு பதில் இந்த 10 வருஷத்துலேயே நம்ம அந்த 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற கோலை அடையணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துலேயே நம்மளால் அதை 1,00,000 ரூபாவாக ஆக்க முடியும். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா பிரான்ச்லேயும் அண்ட் பேங்க்ஸ்லேயுமே எல்லா பேங்க்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துலேயே நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்துக்குமே ஆர்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு மாதம் சேமிக்கிறோம் இல்லையா 600 ரூபாய், அதை வந்து நம்ம ஆர்டியில் கட்டிகிட்டே வரணும். ஸோ நம்ம பணமும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நம்ம அந்த பணத்தை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு செலவுக்கு எடுத்துருவோம் அந்த பணத்தை. பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போடுறப்ப நமக்கு அந்த பணம் வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டி ஆகணும். நீங்கள் இப்போ 600 ரூபா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா ஆர்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதமும் அதே மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டை கட்டிகிட்டே வரணும். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த பணத்தை கட்டி ஆகணுன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போவோம். அதனால் தொடர்ந்து நம்ம இந்த பணத்தை சேவ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ சேவ் பண்ணி நீங்கள் ஆர்டியில் வந்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போது மாதம் 600 ரூபா அப்படின்னு ஆர்டி போடுறீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் கட்டிகிட்டே வரணும். அப்போ நம்ம கட்டுற பணம் வந்து பார்த்திங்கன்னா 72,000 ரூபா இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆர்டி இருக்குது. அதை முடிகிறப்ப நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி 10 வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக போடலாம். ஸோ 10 வருஷத்துக்குன்றப்ப நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்ன வட்டி இருக்கோ அதே தான் நமக்கு 10 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கு 6.7% கொடுக்குறாங்க. அதுபடி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதம் 600 ரூபா கட்டுறப்ப 72,000 ரூபா நம்ம கட்டியிருப்போம் 10 வருஷத்தில். அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 30,512 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா 72,000 ரூபா இருக்கும். அதுவே நம்ம ஆர்டியில் போட்டப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வட்டியாக 30,512 ரூபா கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10 வருஷம் முடிவில் உங்களுக்கு 1,02,512 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் 20 ரூபா சேமிக்கும் போதே நம்மளால் 1,00,000 ரூபா ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. உங்களால் இன்னும் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல லட்சங்களை நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கோலையும் அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. நன்றி, வணக்கம்.